ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ இந்த சஸ்திகா எப்ப என்ன புடிச்சு வைப்பாளே. ஏ குட்டி பாப்பா சீக்கிரமா எந்திரிச்சிரு, இல்லைன்னா உன்னோட அம்மா பூசணிக்கா அல்வா செய்வது எப்படின்னு ஜம்முன்னு வீடியோ போட்டுருவாங்க. மழை பெஞ்சா போதுமே இந்த பூச்சிக்காரனுக்கு வந்துருவாங்க. ப்ளீஸ் என்ன சீக்கிரம் இந்த பூச்சிக்கிட்ட இருந்து காப்பாத்து. அட சட்டு போட்டு எந்திரிச்சு கேட்க விட்டுங்க. நான் அதுக்குள்ள என்னைய உருளியில கொண்டே போட்டுருவாங்க. என்னடா கலர் கோலமெல்லாம் போட்டிருக்காங்க, ஒருவேளை இவங்க வீட்டில் விசேஷமோ அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி என்னோட 2வது பொண்ணு சஸ்திகாவோட பர்த்டே தான். அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. பாப்பா எந்திரிச்சிட்டா? ஓ, பர்த்டே கேர்ள் எந்திரிச்சாச்சா? வாங்க பர்த்டே கேர்ள் குட்டி போய் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ சஸ்தி குட்டி. ஏ தங்க பொண்ணு எந்திரிச்சாச்சு. தங்க பொண்ணுக்கு மருதாணி அழகா செவந்துருச்சாட்டு இருக்கு. அக்காக்கும் அழகா செவந்துருச்சு மருதாணி. இங்க பாப்பாங்களா பர்த்டே வர்றதுனால நைட்டே வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷனா போடுங்கன்னு சொல்லி நைட் 1 மணி நேரம் உட்காந்து பாப்பாங்களுக்கு எல்லாம் போட்டு விட்டேங்க. அழகா செவந்துருச்சு பாப்பாங்களுக்கு. தங்கம்மா ஹாப்பி பர்த்டே. நீ சொன்னீங்க ஹாப்பி பர்த்டே. எங்களோட தங்க பொண்ணுக்கு உங்களோட பர்த்டே விஷஸ் எல்லாத்துலயும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. தங்கம் கமெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிருமா. நாங்க பாப்பா குட்டியா சூப்பரா மேக்கப் பண்ணி கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பாக்குறோம். பாய். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாள்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். மகிழ் வித் மகிழ் கான்செப்ட் படி தாங்க. எங்க பாப்பாவோட பர்த்டே இன்னைக்கு இல்லைங்களா, அதனால இந்த பர்த்டே கவிதைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்க பாப்பா விஷ் பண்ற விதமா ஓகேங்களா, கவிதை வடிவில் வந்து நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட்ல இருந்து பெஸ்ட் ஆஃப் 3 செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் டெக்கர் கிஃப்ட் இருக்கும். சரி, என்ன வேணா இருக்கலாம், ஆனா ரிலேட்டட் ஹிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டெக்கர் தான். அதுல இருந்து நாங்க பெஸ்ட் ஆஃப் 3 செலக்ஷன் பண்ணி உங்களுக்காக கிஃப்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சப்ஸ்கிரைபர் இல்ல கமெண்டர்னு என்ன வேணா சொல்லிக்கலாம். எனக்கு புனிதம் சுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸ்க்குமே வந்து எங்களை என்கரேஜ் பண்ற விதமா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட் சோ மச் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ. அவங்க வந்து இந்த சிஸ்டரா பிரதரான்னு எங்களுக்கு தெரியல ஐடியை வச்சு. ஸோ யாரா இருந்தாலுமே மிகப்பெரிய நன்றி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு என்கரேஜ் விதமா இருக்கு. அதனால நாங்க வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வின்னரா வந்து நாங்க அவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மொத்தம் இருக்கிற 3 வேகன்சியில் ஃபர்ஸ்ட் வேகன்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனிதம் சுந்தர் நாங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த பர்த்டே வீடியோவில் பர்டிகுலராக சொல்கிறேன், இந்த பர்த்டே வீடியோவில் வந்து நீங்கள் கவிதைகளை கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து பெஸ்ட் ஆஃப் 2 நாங்கள் பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான கிஃப்ட் அந்த வேலை வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 10 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால 1 to 3 days, அதாவது 11 or 12 வர வீடியோஸ்ல வந்து நாங்கள் உங்களுக்கு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிடுவோம் யார் வின்னர் அப்படிங்கிறதுல. சொன்னது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன மாதிரியே கிஃப்ட்டையும் அனுப்பிச்சுடுவோம். எங்களோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு என்னோட அத்தை வந்துட்டாங்க, எங்கள் மாமியார் தாங்க. ஜாலி செலிமா வந்துட்டாங்க அப்படின்னு ஜாலியாக விளையாண்டு இருந்தாங்க பாப்பாங்க. லஞ்சுக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்வீட் வந்து நாங்கள் எதுவும் வாங்கல. அதுக்கு மேலே நாங்கள் சூப்பரான நாட்டு சக்கரை கேசரியை வீட்லேயே செஞ்சாச்சு. கம்மன்னு நெய் மணக்க எல்லாத்துக்கும் இதை சூப்பரான இன்னைக்கு ஸ்வீட் பாப்பாவோட பர்த்டே ஸ்பெஷலான எல்லாத்தோட ஃபேவரட்டான நாட்டு சக்கரை கேசரியை செஞ்சாச்சு. நட்ஸ் எல்லாம் போட்டு திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக குக்காயாச்சு. கடைசியாக இறக்கி வைக்கும்போது நெய்யோட கலந்து வச்சோம்னா இந்த ஃப்ளேவர் சூப்பராக கம்மன்னு இருக்கும். சூப்பர் டெக்ஸ்சரில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி, இவங்க சுகன் பிரசாத் ஆல்ரெடி ஊட்டி வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சித்தப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பக்கம் வந்தாச்சு. அங்கே வந்து கதம்பம் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் முட்டைகோஸ் மட்டும் வைக்காமல் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை பொரியலாக பண்ணிடலான்ட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு நாங்கள் காளான் கிரேவி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க காளான் பேக்கெட்டெல்லாம் தம்ப்நெயில்லையே. அதுக்காக தான் இந்த ப்ரிப்ரேஷனில் இப்போ போயிட்டுருக்கு காளான் கிரேவிக்காக. ஸோ காளான் எல்லாத்தையும் கட் பண்ணி அதில் பாயில் பண்ணுறதுக்காக அத்தை வந்து அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த கூட்டு எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி கொடுத்துட்டு இருந்தேன் அத்தைக்கு.
டெக்கரேஷன் பர்பஸ்க்காக பலூன்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா எங்க வீட்டுக்காரர் என்ன பலூன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க, எல்லாமே ஓட்டை. ஏதோ ஒன்றா நல்லா இருக்குதா சரி ஊதி கட்டலாங்களுக்குள்ள உடஞ்சிருச்சு. அங்கே எல்லாருமே பயந்துட்டு பட்டாசு வெடிச்சிருச்சுன்ட்டு அந்த இடத்துல. இவங்க தான் என்னோட சிஸ்டர், ஓன் சிஸ்டர் கல்பனா. நெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்காக எல்லாத்தையும் மேலே ஏரியெல்லாம் ஒட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் மம்மி செல்லோ டேப் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க என் தங்கச்சிக்காக. ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்லாம் பார்த்து அலைன்மெண்ட் பண்ணி நானும் அந்த சைடு வந்து பிடிச்சிட்டு இருந்தேன், அவங்க ஒட்டட்டும் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் குட்டீஸ் எல்லாத்துக்கும் பலூன் பார்த்தோன்னே ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அத்தை வந்து நல்ல பலூனாக பார்த்து பாப்பாங்களுக்குலாம் பொறுக்கி கொடுத்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் பலூன் ஆட்டி நம்மளுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. இதுதான் எங்களோட ஓவர்வியூ டெக்கரேஷன். சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே கேர்ளுக்கு மேக்கப் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. எங்கள் பெரிய பொண்ணுக்கும் சரி சின்ன பொண்ணுக்கும் சரி மேக்கப் பண்ணி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். மம்மி அப்போ என்ன சொல்கிறோன்னா எல்லாத்தையும் சமத்தாக கேட்பாங்க. மற்ற நேரத்தில் கேட்குறாங்களோ இல்லையோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஐலைனர், லிப்ஸ்டிக், ஐஷேடோஸ், அப்புறம் கலர் பின்ஸு, பூவு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு என்ன நல்லா பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுற வரைக்கும் பாப்பா சமத்தாக இருந்தான். கேக் கட் பண்ணுற டைம் வந்து வந்தாச்சு. ஸோ என்னோட பெரிய பொண்ணோட மேக் ஓவர் இதுதான். என்னோட சின்ன பொண்ணு பக்கத்தில் இருக்கிறது வந்து என் தங்கச்சி பொண்ணு கிரீவா குட்டி. ஒரே டைமில் பார்த்ததுனால அவங்களுக்கு ஹாப்பி அன்கண்டிஷ்னல் ஓவர்ஃப்ளோன்னு தான் சொல்லணும். அவங்க பாட்டுக்கு யாரையுமே கண்டுக்கல. ரிங்கோ ரோசஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ப்ரிப்ரேஷனுக்காக அறக்க பறக்க உள்ளேயும் வெளியும் போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ செஷன் டைம் வந்தாச்சுங்க. நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற அவைலபிள் டெடி பேர்ஸு அவங்க கொண்டு வந்த கிஃப்ட்டு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணிட்டோம். அதில் நடுவில் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களா அழகாக கூப்பிட்டு போஸ் கொடுக்க சொன்னோம். நாங்கள் சொன்ன மாதிரியே எல்லா குழந்தைங்களும் சமத்தாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்க. கேக் கட் பண்ணுற டைம் வந்துருச்சுங்க. சரி கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டு அப்புறம் நல்லபடியாக கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பூஜை அறைக்கு வந்து 2 விளக்கு ஏற்றி மங்களகரமாக பார்ப்பாங்க. எங்கள் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றதுக்காக அங்கே வந்து ரெடி ஆகிட்டோம் பூஜை ரூமில். சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு பொட்டெல்லாம் வந்து குட்டீஸ்க்கு வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தெல்லாம் ஒத்தி கண்ணில் வச்சுட்டு என்னோடய பர்த்டே பாப்பாவுக்கு, பர்த்டே பாப்பாவோட அக்காவுக்கு, என்னோடய தங்கச்சி குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எல்லாம் பொட்டு வச்சாச்சு. அப்புறம் பின்னாடி சாமி கும்பிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து லைனாக கற்பூரம் தொட்டு சாமி கும்பிட்டாங்க. அப்படி சப்ஸ்கிரைபருக்கும் காமிச்சு நம்ம ஒரு பொட்டு வச்சு விட்டாச்சு. எல்லா சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வீடியோலேருந்து பார்த்து நீங்களும் சாமி கும்பிட்டுருப்பீங்க நான் நம்புகிறேன். எங்கள் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாரும் லைனாக வந்து சாமி கும்பிட்டு திணீரெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த கேக் தான் நாங்கள் என்னோடய பர்த்டே பாப்பாக்காக வாங்கிட்டு வந்த கேக்குங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹார்ட் ஷேப் கேக் வச்சு நல்லா அழகாக இருந்துச்சு. பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இந்த டைம் வந்து நாங்கள் எதுவும் வாங்கலை. ஆல்ரெடி 2 பாப்பாவுக்கு வந்து கோல்டு இருக்குது. ஸோ எச்சா வந்து கோல்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீவர் வர சான்ஸ் இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து கலர்ஸ்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி நல்லா மைல்டாக கலர்ஸாக இருக்கிற கேக்காக பார்த்து செலெக்ஷன் பண்ணிட்டு வந்தார். பாப்பாங்களுக்குலாம் ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாப்பாவும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் கைப்பிடிக்கி வச்சு எல்லோரும் கட் பண்ணுற மாதிரியே செட்டப் பண்ணி விட்டாச்சு. ஆனால் ஃபைனலாக நான் வந்து எல்லா கேக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, சின்ன குழந்தைங்கங்காட்டிக்கு ஏமாந்துட்டாங்க. அம்மா அப்பா,
gift கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு முத்த கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும் நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு முத்த கொடுத்தாங்க. அப்புறம் பெரிய பொண்ணு பக்குன்னு போயிடுவேன், பெரிய பொண்ணுக்கு முத்த கொடுத்தாங்க. இவங்க வந்து எங்கள் மாமனார் மாமியார் பாப்பாங்களுக்கு ஃபேவரட்டான நல்ல பெரிய கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னவா இருக்குன்னு அப்போ இருந்தே என்னோட பெரிய பொண்ணு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கிஃப்ட் பக்கத்தில் போய் நின்று என் டெடிபியரும் பார்த்துட்டு நம்மளை எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு அவங்களோட குழந்தைங்க. ஸோ பாப்பா கையிலையும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்து அக்காக்காக கொடுக்க சொல்லியாச்சு. இவங்க ஹஸ்பண்டோட தம்பி அவங்க ஒய்ஃபு அவங்களும் வந்து சூப்பரான கிஃப்ட் கொடுத்தாங்க, பாப்பாவுக்கு ஃபேவரட்டான கிஃப்ட்டு. அதே மாதிரி எல்லாத்தையும் லைனாக முன்னாடி அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைனாரும் அவங்க ஒய்ஃபும் வந்து அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை அசம்பிள் பண்ணி எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக செட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ பாப்பாங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே வீடுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து அந்த பிரின்சஸ் வீடு மாதிரி இருந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போவே வந்து ஃபுல் ஹாப்பி. என்னடா பண்ணுறது, எப்படா உள்ளே போக சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போங்கன்னு சொன்னோடனே அவ்வளோதான், 2 பேரும் போயாச்சு வீட்டுக்குள்ளே. எல்லாம் எப்படி அழகாக இருக்கா இல்லையான்னு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறையா கிச்சன் செட் இருக்குங்க. அதை வச்சு அதுக்குள்ளே லாக் பண்ணி விட்டு அவங்க பாட்டுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாண்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக தான் என்னோட குழந்தைனாரும் அவங்களோட ஒய்ஃபும் வாங்கிட்டு வந்து கொடுத்து எங்கள் பாப்பாவை என்ஜாய் பண்ண வச்சாங்க. சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்டிங்காக இருந்துச்சு. எங்கள் 2 பாப்பாவுக்கும் ஒரே ஹாப்பி. நிறையா டாய்ஸ் கிடச்சிருச்சு, நிறைய கிஃப்ட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. அம்மா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சில நேரத்துக்கு சாக்லேட்டு கொடுக்க மறந்தாச்சு. சரி பாப்பாவுக்கு கொடுக்க சொல்லலான்னு ஒவ்வொருத்தராக விஷ் பண்ணிவிட்டு பாப்பாவை கிஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சாக்லேட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னோடய அம்மா ஹாப்பி பர்த்டே சஷ்டி குட்டி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாப்பாவை எடுக்கவே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சோகமாக கொடுத்துட்டு இருந்தா. எல்லோரும் லைனாக விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாக்லேட் எடுத்துட்டாங்க. யாருமே பாப்பாவுக்கு ஊட்டி விடல. எங்கள் குழந்தைனார் வந்துட்டு சாக்லேட் எடுத்து உடனே முதல் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டாங்க. அப்பாடா இப்போ தாண்டா சாப்பிட்றோம் சாக்லேட்டு அப்படின்னு ஒரு நிம்மதி எங்கள் பாப்பா ஃபேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சின்ன தங்கச்சிக்கு எங்களோட பப்பிக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாக்லேட்டை. எல்லோரும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி. சாக்லேட் வேறு ஒரு பக்கம் சாப்பிட்ணும், தேங்க்யூ வேறு ஒரு பக்கம் சொல்லணும், என்னடா பண்ணுறதுன்ட்டு இருந்தா. அடுத்தது லன்ச் டைம் வந்தாச்சுங்க. இதெல்லாம் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண டிஷ்ஷு. சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ வருது, அதையும் மறக்காமல் பாருங்கள். அன்டில் தென் சனிகா, கேசிஸ் ஃபேமிலி.